hello dears, and இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஹேர் கேர் ரூட்டீன் தான் வந்து பார்க்க போறோம். சோ வீட்லயே எப்படி வந்து ஹேரை வந்து சில்கியா, ஸ்மூத்தியா அண்ட் டேங்கிள் ஃப்ரீயா வந்து மெயின்டைன் பண்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு தான் நீங்க நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி and சப்போர்ட் பண்ணுங்க. and மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஆயில் மசாஜ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் வேப்பெண்ணையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி வந்து கூலிங்காக வச்சுக்கும் அண்ட் ஹேரையும் வந்து ரொம்பவே நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பபுள்ஸாக வரும். ஸோ அது வரைக்கும் வந்து பாயில் பண்ணால் போதும். கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து சிக்கெல்லாம் எடுக்கணும். நம்ம ஆயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சிக்கெல்லாமே எடுத்துக்கணும். ஆயில் வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹேரை வந்து சீவினிங்கன்னா ரொம்ப முடி வந்து கொட்டும். ஸோ அதனால் வந்து நம்ம பிஃபோரே நம்ம வந்து சிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேருக்கு தான். பிகாஸ் வந்து நம்ம எடுத்தோன்னே அந்த ஸ்கேல்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப லூசன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேரில் தேய்க்கும் போது ஹேர் இழுத்துகிட்டே வரும் இல்லையா, அப்போ வந்து இன்னும் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஹேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து நீங்கள் செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்க அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் உச்சந்தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் அங்கே அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஹீட் பாடினா ஹீட் எல்லாமே குறையும். அண்ட் ஹீட்னால் வர பிம்பிள்ஸ் அண்ட் முதுகில் வர பிம்பிள் எல்லாமே வந்துட்டு போகும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஹேர் மசாஜ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கையிலேயே கூட நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மசாஜுக்குனே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் இப்போ தான் வந்து நான் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி தலையெல்லாம் ரொம்ப கூசுது. ரொம்ப வந்து என்ன சொல்கிற ரிலாக்ஸிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஆயில் மசாஜெலாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் ஈவினிங் 3 o'clock பார்த்திங்கன்னா வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஓகே, நான் அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க் வந்து போடலான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ இது என்ன பவுட்ரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதோட பவுட்ரு தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே கூட அரைச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறத வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் இந்த ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பவுடர் ஃபார்மாக இருக்கிற ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து மேக்கிங்க்கு வந்து அவ்வளோவா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸியாக அந்த பவுடர் வந்து வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணாலே போதும். அது ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நான் ஹேர் ஃபுல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மேக்கிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் அவ்வளோவா வந்து டைம் எடுக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ருட்டீன் வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அந்த வீட்டில் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்ன ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேரபன் அண்ட் சல்ஃபேட் இது ரெண்டுமே இல்லாத ஷாம்பு வந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து நேச்சுரல் ஷாம்புன்னு கூட சொல்லலாம். அதில் நுர கூட அவ்வளோவா வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் கண்டிஷ்னர் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி. பிகாஸ் நான் அந்த கண்டிஷ்னர் போடுறது விட்டே வந்து 1 month மேலே ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கனால நான் அகெயின் வந்து ஹேர் கேர் ருட்டீன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து நான் ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிஷ்னர், சீரம்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து சுத்தமாக வந்து டேங்கிளே ஆகாது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹேர் வந்து ஒன்று கூட ஒட்டவும் கூட செய்யாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டேங்கிள் வந்து அதிகமாக ஆகாது. அண்ட் ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நீங்கள் வெயிலில் அந்த மாதிரியெல்லாம் போகும்போது ஹேர் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுக்கும். ஸோ அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிஷ்னர், சீரம்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஹேர் கேர் ரொட்டீனில் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் சீரம் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக வந்து அப்படியே கையில் வச்சு அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் வந்து ஈரமாக இருக்கும் போதே, அதாவது கொஞ்சம் வாட்டர்லாம் சொட்ட சொட்ட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும் போதே ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் ஹேர் சீரம்ஸ் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து நான் இப்போ காய வச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபுல்லாமே பண்ணுறேன். ஸோ எனக்கே வந்து என்னோடய ஹேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஹேர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் வந்து நான் அது கூட விளையாடிட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர் இந்த ஹேர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் பின்னி போட்டு நீங்கள் வந்து விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லூஸாக ஒரு பன் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹேர் வந்து லூஸாகவே வந்து விட்டாதீங்க. நீங்கள் ஹேர் காயணும்னு சொல்லி லூஸ் ஹேர் விட்டிங்கன்னா முடி இழுக்க இழுக்க வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக ஒரு பன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் வந்து பின்னி போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பன் போட்டு கொஞ்சம் நேரம் இருப்பேன். நைட்டு தூங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பின்னி போட்டுருவேன். அதுவும் எந்த மாதிரி பின்னி போடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி பின்னி போட்டு அதையும் வந்து ஃபோல்ட் பண்ணி கிளிப் குத்திட்டு அதுக்கப்புறமா தான் நான் தூங்க போவேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது ரொம்ப மெஸியாகி அந்த ஹேர் எல்லாமே வெளியே வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொடெக்டடாக உங்கள் ஹேரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குனீங்கன்னா ஹேர் ஃபால் கம்மியாகும். அண்ட் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமையும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரொட்டீன்ஸுமே ஒரே டேயில் வந்து பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்து பிஸியாக இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு வீக்லி ரொட்டீனாக கூட ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஸ்டே டியூன் அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி